ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं सागरजातं सहगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणा ललिता श्रीविशाखान्वितं स हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमस्ते तप्त कांचन गौरंगी श्री राधे वृंदावनेश्वरी वृषभानुसुत देवी प्रणमामि हरिप्रिये। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 7வது அத்தியாயம் பூர்ணத்தின் ஞானம். நம்ம எத்தனாவது வசனம் பார்க்கணும்? 20 22 பார்க்கணும் பிரபு. 22 பார்க்கணும். ஓகே. 22 22வது வசனம் மொழிபெயர்ப்பு இல்லைங்களா? படிக்கவா பிரபு? படிங்க. இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயல்கின்றான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவையாகும். ஹரே கிருஷ்ணா. சா தாய ஸ்ரத்தய யுக்தாஸ் தஸ்ய ஆராதனம் ஹியதே லபத்தே ச தத காமன் மாயைவ வீதம் ஹீதான். ஸோ இங்க வந்து கிருஷ்ணர் பேசுறாரு. சா தாய ஸ்ரத்தாய யுக்தஸ், ஒருத்தன் நம்பிக்கையுடன் முயற்சி செய்கிறான். தஸ்ய ஆராதனம் ஹியதே, இதான் கிருஷ்ணர் சொல்றார். ஒருத்தன் நம்பிக்கையுடன் முயற்சி செய்கிறான். யார? ஆராதனம்னா வந்து வர்ஷிப், வழி, பூஜை. ஆராதனம், ஆராதனை பாருங்க அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஆராதனை, ஆராதனம். தஸ்ய ஆராதனம் இகத்தே, வர்ஷிப். அவன் விருப்பப்படியே பூஜையை செய்கிறான். இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபாட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான். சோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆசையை இங்க என்ன சொல்ற? லபத்தே ச தத காமன் மயைவ விகித்தன் ஹீதான். மயைவனா நான், மாய, மய, நான், என். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவை ஆகும். சோ இங்க கிருஷ்ணர் வந்து யார பத்தி சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? இந்த வசனத்துல யார குறிக்கிறாரு? யார பத்தி பேசுறாரு? இந்த வசனத்தின் முக்கியத்துவம் என்ன? போன கிளாஸோட ஒப்பிட்டு பார்த்தா இங்க என்ன சொல்றாங்க? ஏன்னா சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, சொல்லுங்க பிரபு. தேவர்களை பத்தி தான் பேசுறாரு. தேவர்களால் தான் அந்த ஆசையை பூர்த்தி செய்ய முடியாது. அந்த ஆசையை நான் கொடுக்கறது, அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய தேவர்களுக்கு அனுமதி கொடுக்கறது நான் தான் சொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சூப்பர். சோ தேவர்களால கொடுக்க முடியாது, தேவர்களும் வந்து கடன் வாங்கி கொடுக்கிற மாதிரி தான் இல்லையா? சோ அப்படிப்பட்ட தேவர்களுக்கு ஆஹ் ஆஹ்
சோ அப்படி தேவர்களுக்கு, ஆனால் உண்மையில் அந்த நம்பிக்கை எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுவது. பூர்த்தி செய்யும். அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து ஆசைப்படுறான். நான் வந்து ஒரு தேவரை வழிபடணும்னு. அந்த ஆசையை குடுப்பவர் வந்து கிருஷ்ணர் தான். அந்த நம்பிக்கையை வளர்ப்பதும் கிருஷ்ணர் தான். அதேபோல் அந்த தேவர்களால் தன் பிரார்த்தனையை பூர்த்தி செய்வதற்கான சக்தியையும் குடுப்பவர் கிருஷ்ணர். புரியுதுங்களா? இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான். சோ அந்த அ நம்பிக்கை, ஆசை மற்றும் பலன். இந்த 3 விஷயம். நம்பிக்கை, ஆசை மற்றும் பலன். இந்த 3 விஷயம் குடுப்பது கிருஷ்ணர். ஒரு ஜீவா, ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட தேவர் மீதான உள்ள நம்பிக்கையை குடுப்பவர் கிருஷ்ணர். ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்கான முயற்சியை எடுப்பவது, அதை பூர்த்தி செய்வதை சரி செய்வதும் கிருஷ்ணர். அதேபோல் அந்த ஆராதனை, அந்த பூஜை, அந்த நம்பிக்கை, அந்த வழிபாட்டு அதெல்லாம் வந்து அந்த தேவர்களிடம் எடுத்துச் செல்வது அந்த ஜீவனுக்கு இருந்தாலும், அந்த தேவர்களால் கொடுக்கக்கூடிய பலன். இதையும் கிருஷ்ணரே இங்கு குடுக்கிறார். ஓகேங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ம். இப்ப தேவர்களுக்கு கிருஷ்ணா தான் அலவுட் பண்றாரு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்கு, அதாவது தேவர்களை வழிபடுவதற்கு அனுமதியை நீங்க கொடுங்கன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப அதுல வர பலன் வந்து தேவர்களை சாருமா இல்ல அது கிருஷ்ணரை சென்றடையுமா? இந்த வழிபாடு சொல்றீங்களா? ஓ, இப்ப இப்ப தேவர்களுக்கு வந்து தேவர்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல, ஒரு பக்தனுக்கு அவர் கேட்கறத கொடுக்கறதுக்கு. இப்ப கிருஷ்ணா தான் அதுக்கான அனுமதி செலக்ஷனை கொடுக்கணும். இப்ப தேவர் கரெக்ட். கொடுத்துட்டாரு. அப்ப அதுக்கான நான் வந்து பிரதி உபகாரமா இப்ப தேவர்களுக்கு நான் ஒரு பங்கு கொடுப்பேனே, அந்த பங்கு தேவர்களை போய் சேருமா கிருஷ்ணரை போய் சேருமா? ஆ தேவர்களுக்கும் சேரும், கிருஷ்ணருக்கும் சேரும். இப்ப யக்ஞ பண்றாங்க. அந்த யக்ஞின் எஜபதி கிருஷ்ணர் தான். இப்ப வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஆபீஸ்க்கு போறீங்க. கவர்ன்மெண்ட் ஆபீஸ்க்கு போகும்பொழுது, அந்த கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப் சொல்றாரு, "இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு ரூ. 500 ஆகும் சார்." நீங்க குடுக்குற காசு கவர்ன்மென்ட்க்கு போகுமா? இல்ல அந்த எம்ப்ளாயிக்கு போகுமா? 2 பேருக்கும் போகும். கவர்ன்மென்ட்க்கு போகும். கவர்ன்மென்ட் அவருக்கா பார்த்து ஒரு சம்பளத்த குடுப்பாங்க. இப்ப நீங்க குடுக்குற காசு தான் அவருக்கு சம்பளமாவும் வருது. ஒரு விதத்துல பார்த்தா. அதுபோல எல்லா தேவர்களும் இந்த பிரபஞ்சத்தின் செயலுக்காக வேலை செய்யும் ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி மாதிரி. எப்படி ஒரு கவர்ன்மென்ட்க்கு வந்து ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி இருக்க போறாங்களோ, அதுபோல எல்லா தேவர்களும் இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு கவர்ன்மென்ட், இந்த யூனிவர்ஸ் இதை இயங்குவதற்காகவும், செயல்படுவதற்காகவும், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக் கொள்வதற்காகவும் செய்யக்கூடிய வேலைகளுக்கு வெகுமானம் அவங்களுக்கு கிடைக்கும். என்ன ஹெவன்லி பிளானட், சொர்க்கம், சோமரசா அந்த மாரி. ஆனா, கௌரவம் அந்த பிரைடுனால என்ன ஆகுன்னா, சில தேவர்கள் வந்து தப்பு செய்வாங்க. என்ன தப்பு செய்வாங்கன்னா, இப்ப ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி பிரைப் வாங்குற மாரி. அவங்களுக்கு சம்பளம் குடுக்குறாங்க. ஆனா, சில சமயம் என்ன பண்ணுவாங்க? லஞ்சம் வாங்குவாங்க. லஞ்சம் வாங்குறது வந்து தப்பு. அது வந்து அவங்க என்ன அவங்க எடுத்துப்பாங்க. ஓ! நான் டிசிஷன் அதுபோல சில சமயம் தேவர்கள் வந்து கர்வம், பிரைட் வந்தனால வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். கிருஷ்ணர்லாம் கிடையாதுன்னு உடனே கிருஷ்ணருக்கே எதிர்த்து போராடுவாங்க சில சமயம். இந்திரா, பிரம்மா சில சமயம் சில புராணங்கள், சில கதைகள்ல பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்களுக்கு மேல கிருஷ்ணர் இருக்கான்றத மறந்து, அவங்க தான் எஜமானன் அப்படின்னு நெனச்சு பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கான தண்டனையும் ஆ தப்பு செஞ்சோனே அது தண்டனையே வருந்தும். "ஐயோ! தப்பு பண்ணிட்டேன் கிருஷ்ணா மன்னிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு தான் அடியும். "போக்தாராம் யக்ஞ தபஸம்" இதுதான் 5வது வசனம் 29வது 5வது அத்தியாயம் 29வது வசனம் பார்த்தோம். "போக்தாராம் யக்ஞ தபஸம் சர்வலோக மகேஸ்வரம்" எல்லாத்துக்கும் போக்தாராம்னா போக்தானா வந்து என்ஜாய் பண்றது. போகாவ என்ஜாய் பண்றது. போக்தாராம் சர்வ மகேஸ்வரம் ச அ ச அ யக்ஞ தபஸம். போக்தாராம் யக்ஞ தபஸம். யக்ஞாக்கும் தபஸம். அதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றோம், ஒரு பூஜை பண்றோம், ஒரு ஆஸ்டெரிட்டி தபஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் எஜமானம் யாரு? கிருஷ்ணர். சர்வலோக மகேஸ்வரம்.
ஸோ அது வந்து கிருஷ்ணரே போய் சாரும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்ம வந்து தேவர்களை அணுகுவதற்கு பதிலாக கிருஷ்ணரை அணுக வேண்டும். ஆனால் மக்கள் எதற்காக தேவர்களை அணுகிறார்கள்? நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். குறுகிய பலன்களுக்காக. நான் ஒரு எக்ஸர்சைஸ் வேற குடுத்தேன். போன வாரம் ஒரு கேள்வி வேற கேட்டேன். இந்த 3, 4 வசனங்களை படித்த பிறகு தேவர்களை எதற்காக மக்கள் வழிபடுகிறார்கள்? கிருஷ்ணரை எதற்காக வழிபடுகிறார்கள்? இதுக்குள்ளான வித்தியாசம் என்ன? தேவர்களை வழிபட்டால் என்ன பலன்? என்ன நஷ்டம்? கிருஷ்ணரை வழிபட்டால் என்ன பலன்? என்ன நஷ்டம்? கை தூக்குங்க யாருக்கெல்லாம் தெரியும்? இதுக்கு ஏதாவது ஆன்சரு? உபரிஷ் பிரபு வேற? உபரிஷ் பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அறிவை இழந்தவர்கள் வந்து தேவர்களிடம் போய் சரணடைகிறாங்க. ஆனா பக்தர்கள் போய் வந்து தூய பக்தர் வந்து கிருஷ்ணரிடம் போய் சரணடைகிறாங்கன்னு நான் பார்த்தோம். மிக தேவர்களை போய்கிட்ட போறவங்க குறுகிய ஆசைகளுக்காண்டி போறாங்க. ஆனா கிருஷ்ணகிட்ட போறவங்க கிருஷ்ண பிரேமைக்காக மட்டும்தான் போறாங்கன்னு சொல்லி நாங்க படித்தோம். தேவர்களை வழிபடுபவர்கள் வந்து அதாவது வழி தவறுகிறார்கள். அவங்க இந்த சரியான இலக்கை போய் சென்றடைகிற இல்லைன்னு சொல்லி நாங்க படித்தோம். பக்தர்கள் அந்த கிருஷ்ண வழிபடுவர்கள் எப்போதுமே வழி தவறுற இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு விஷயத்த அதுல படிச்சிருந்தோம். தேவர்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல. ஆனா கிருஷ்ணா வந்து முழுமையானவர். அதாவது தேவர்கள் வந்து கிருஷ்ணரை அங்கத்தில் இணைந்திருப்பவர். அதாவது விஸ்வரூபத்தை நாங்க பார்க்கலாம், அதுல அவங்க ஒட்டிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேவர்களால எல்லா ஆசையும் பூர்த்தி செய்ய முடியாது. அவங்க வந்து கிருஷ்ணாட்ட கேட்டுதான் அதை செலக்ஷன் பண்ணமா இல்லையாங்கிறத அவங்க முடிவெடுக்கணும். அவங்களால சுதந்திரமானவர்கள் அல்லன்னு சொல்லி பார்த்தோம். தேவர்களின் பலன்களும் தற்காலிகமானது. தேவர்கள் கொடுக்கிற பலன்கள் வந்து நிரந்தரமான பலன் கிடையாது. ஆனா கிருஷ்ணரால் வழங்கப்படுற பலன் வந்து எப்போதுமே நிரந்தரமானது. கிருஷ்ண லோகத்தை நாங்க சென்றடைவோம். ஆனா கிருஷ்ணரை வழிபடுவது அந்த தேவர்களை வழிபடுவது அவங்களோட உலகத்துக்கு சென்றுருவாங்க. ஆனா திருப்பி அவங்க இந்த உலகத்துக்கு வருவாங்க. கிருஷ்ண வழிபடுவர்கள் இந்த உலகத்துக்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படி நிறைய இருக்கு பிரபு, எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி சூப்பர் பிரபு, சூப்பர். வேற யாரும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறார்களா? ஆசைப்படுறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு. ஜெயதேவியா பிரபு. பிரபு. இது வந்து நம்ம தேவர்கள்ட்ட வந்து நம்ம போய் அது வாங்குறது வந்து ஏதோ நம்ம கேட்கறது இதெல்லாம் வந்து சாங்ஷன் ஆகுது வந்து நம்ம இதுல அக்கௌண்ட்ல இருக்கிறது வரைக்கும் தான் சொல்லுவாங்கல்ல. அக்கௌண்ட்ல எப்படி நம்ம கார்டை ஸ்வைப் பண்ண ஒன்ஸ் 0 ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அதோட கோட்டா முடிஞ்சிடும். ஸோ வேற நம்ம கிருஷ்ணாட்ட இது பண்ணோம்னா அவர் ஓவர் டிராஃப்ட் கூட பண்ணலாம் அவர் நினைச்சா கிருஷ்ணாட்ட போனோம்னா. ஸோ அது முக்கியமானது ஒரு இது. அப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணா பகவான்கிட்ட போகும்போது நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விதான். அது வந்து எப்படின்னா வந்து அவர் கொடுக்கறது வந்து சம்டைம் நினைப்போம் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஏன் வந்து அவர் லிமிட் பண்றாருன்னா அவர் கொடுக்குற ஆப்புலன்ஸை வந்து கிருஷ்ண பக்திக்கு யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. அந்த ஒரு போஸ்ட்ல வந்து மாடை கட்டினதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நல்ல ஒரு அனாலஜி கொடுத்தீங்க. அதாவது கட்டின மாடோடைய அந்த இது இந்த கிரேஸ் பண்றது வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளதான் கிரேஸ் பண்ண முடியும். ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ண அது லென்த் வந்து ஷார்ட்டா இருக்கு. அதே இது வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா அதிகமா கிரேஸ் பண்ணும். சில மாடை வந்து அடங்குன மாடுனா ஒழுக்கமான மாட்டை வந்து கயிறு இல்லாம இருந்துச்சுன்னா அது பாட்டு கிரேஸ் பண்ணி கரெக்டா வந்துடும். ஸோ கிருஷ்ண பக்தர்கள் அது மாதிரிதான். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து எல்லாமே வந்து அவர் பூர்த்தி செய்வாரு. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து 1000 rupeesல வந்து 2 500 இருக்கு, 10 100s இருக்கு. ஸோ அந்த ஒரு 1000லயே எல்லாமே அடங்கிருது. அதனால கிருஷ்ணகிட்ட போனோம்னாவே எல்லாமே அடங்கிருங்கிறது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பிரபு. அதான் ஷேர் பண்ணாருன்னு. தேங்க்யூ ஜெயதேவ் கோரசேவ பிரபு. தேங்க்யூ. வேற? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. Krishna will give us what we need, not what we want. தேவர்கள் அப்படி இல்லை. Then he will change us in a better way, Krishna. Then we won't ask anymore.
Correct. I think these are 2 points I like to say, Prabhu. Thank you. Nice points. Yeah. Good. வேற யாராவது? So 19வது வசனத்துல சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாரு, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானமாம் மாம் பிரபத்யந்தே வாசுதேவ சர்வமித்தி சா மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்றாரு. அதாவது பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் ஒருவன் முழுமையான அறிவுடன் வாசுதேவ சர்வமித்தி, காரணங்களுக்கெல்லாம் காரணம் கிருஷ்ணரே, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் தலைவர் கிருஷ்ணரே அப்படின்னு புரிந்து கொண்டு தன் பக்தியில் சரணடைவது மிக அரிதுன்றார். பகுனாம் ஜென்மனாம் அந்தே சா மகாத்மா சுதுர்லபா. சுதுர்லபனா ரொம்ப அபூர்வம் அப்படின்றார் கிருஷ்ணர். ஸோ அதனால மக்களுக்கு என்னன்னா, ஒரு விஷயத்தை பூர்த்தி செய்வதற்காக, உடனடியாக பூர்த்தி செய்வதற்காக தேவர்களை நாடுகிறார்கள். இந்த மாதிரியான மக்கள் தமகுணம் மற்றும் ரஜகுணம் முக்குணத்தில் கீழ்த்தட்ட உள்ள அந்த குணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புத்தி லெஸ் இன்டெலிஜென்ட். எதனால? ஆசையினால். சோ மனதில் ஆசை இருந்தால், மனதில் பௌதிக ஆசை வளரும் பொழுது ஆன்மீக புத்தி கம்மியாகி கொண்டுவிடும். கிருஷ்ணர் சொல்ற காம சேத்ரித ஞானம். காமம் அதாவது பௌதிக ஆசைகள் மனதில் இருக்கும் பொழுது தன்னோட புத்தி கம்மி ஆகுது அப்படின்றார் கிருஷ்ணர். அந்த சமயத்துல ரஜகுணம் தமகுணம் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பௌதிக ஆசையினால் புத்தியை இழந்து விட்டு தேவர்களிடம் நாடுகிறார்கள். அதை நம்பிக்கையுடன் வழிபடுவதற்கான நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது? கிருஷ்ணர் தரார். ஏன்? ஏன்னா கிருஷ்ணர் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவாத்மா இதயத்தில் சீட்டு கொண்டிருக்கிறார். சோ அவர் பரமாத்மா இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறார். யாருக்கு? அந்த தேவருடன் ஆராதனை பண்றதுக்கும் ஒரு விதமாக வழிபடுவதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நியமனங்கள், அதெல்லாம் யாரு? அவங்களே உருவாக்குறாங்க. இந்த தேவதற்கு இப்படி வழிபடணும், இந்த தேவருக்கு இப்படி வழிபடணும். சோ அதுல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையும் கொடுக்கிறது கிருஷ்ணர், அந்த பலனையும் கொடுக்கிறது கிருஷ்ணர். இப்ப 22வது வசனம் மொழிபெயர்ப்பு பார்ப்போம். மொழிபெயர்ப்பு பார்த்தோம். பொருளுரை. பொருளுரை ஷேர் பண்ண போறேன். பொருளுரை படிக்கிறீங்களா மாதாஜி? சரி பிரபு. பரம புருஷருடைய அனுமதியின்றி தேவர்கள் தங்களது பக்தர்களுக்கு வரங்களை வழங்க முடியாது. எல்லாம் இறைவனது சொத்தே என்பதை உயிர்வாளிகள் மறக்கலாம், ஆனால் தேவர்கள் மறப்பதில்லை. எனவே தேவர்களை வழிபடுவதும் விரும்பும் பலனை அடைவதும் தேவர்களால் அல்ல, பரமபுருஷ பகவானின் ஏற்பாட்டில் நடப்பவையே. இதனை அறியாத சிற்றறிவுடைய உயிர்வாளி சில நன்மைகளை வேண்டி முட்டாள்தனமாக தேவர்களை நாடுகின்றான். ஆனால் தூய பக்தன் ஏதாவது தேவைப்படும் போது பரமபுருஷனிடம் மட்டுமே வேண்டுகின்றான். இருப்பினும் ஜட இலாபத்தினை வேண்டுவது தூய பக்தனுக்குரிய அடையாளம் அல்ல. பொதுவாக உயிர்வாளி தனது காமத்தினை பூர்த்தி செய்வதில் பைத்தியமாக இருப்பதால் தேவர்களிடம் செல்கின்றான். தேவையற்ற ஒன்றை விரும்பும் உயிர்வாளி அவ்விருப்பம் பகவானால் நிறைவேற்றப்படாத போது தேவர்களிடம் செல்கின்றான். பரமபுருஷனை வழிபடும் அதே நேரத்தில் ஜட இன்பங்களையும் வேண்டுபவன் தனது ஆசைகளில் முரண்பாடு உடையவன் என்று சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் கூறப்பட்டுள்ளது. பரமபுருஷருக்கான பக்தி தொண்டும் தேவர்களை வழிபடுவதும் ஒரே தளத்தில் இருக்க முடியாது. ஏனெனில் தேவர்களை வழிபடுவது பௌதீக நிலை, பரமபுருஷனுக்கான பக்தி தொண்டோ பூரண ஆன்மீக நிலை. ஓகே, ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு பாருங்களேன். பரம புருஷரை வழிபடும் அதே நேரத்தில் ஜட இன்பங்களையும் வேண்டுபவன் தனது ஆசைகளில் முரண்பாடு உடையவன் என்று சைத்தன்ய சரிதாமிரத்தில் கூறப்பட்டுள்ளது. இது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா முரண்பாடு
அதாவது வந்து தீயும் வேணும், அதே சமயத்துல தண்ணியும் ஊத்துறோம். பரமபுருஷரை வழிபடும்னா பரமபுருஷர் இருக்கும் இடம் பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டவை, பௌதிகத்தின் அப்பாற்பட்டவை, உன்னத நிலை. வைகுண்ட லோகம் உன்னத நிலை. பரமபுருஷர் வழிபட்டு முக்தியை அடைபவர். அதே நேரத்தில் ஜட இன்பங்களை வேண்டுபவன், ஜட இன்பங்களால் என்ன ஆகும்? ஜட இன்பங்களை சுவைக்கின்ற விரும்பும் அந்த ஜீவா ஜட ஆசைகளை வளர்க்கும் பொழுது இந்த பௌதிக உலகத்தில் ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிறது. சோ பௌதீக உலகத்தில் பந்தத்தை ஏற்படுத்தும் ஒரு விருப்பப்படும் ஒரு ஜீவா எப்படி முக்தி அடைய முடியும்? முக்தி என்றால் பௌதீக உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய ஒரு வழி. ஜட ஆசை என்றால் இந்த உலகத்தில் பந்தத்தை ஏற்படுத்தும் ஒரு வழி. இது இரண்டும் நேர்மாறான வழி. ஏதாவது ஒரு வழியில தான் போக முடியும். ஒண்ணு முக்தி வேணுமா, இல்லை இந்த உலகத்தில் பந்தம் வேணுமா? சோ அப்படிப்பட்ட முக்தி வேண்டும் என்றால் ஓகே, தேவர்களை நாடு, உன் ஆசையை பூர்த்தி செய், ஆசை பேராசையாக மாறும், இந்த உலகத்தில் சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். தூய பக்தர்கள் என்றால் பௌதிக ஆசை இல்லாதவர்கள், ஆசை இல்லாதவர்கள், பௌதிக ஆசை இல்லாதவர்கள். பரமபுருஷருக்கான பக்தி தொண்டும் தேவர்களை வழிபடுவதும் ஒரே தளத்தில் இருக்க முடியாது. ஏனெனில் தேவர்களை வழிபடுவது பௌதீக நிலை, பரமபுருஷருக்கான பக்தி தொண்டோ பூர்ண ஆன்மீக நிலை. பௌதிக நிலை மற்றும் ஆன்மீக நிலை. சோ எல்லா சாமியும் ஒண்ணுதான்டா, எது வேணுமோ எடுத்துக்க, எல்லாம் ஒண்ணுதான். நீ இங்க கற்பூரம் கொளுத்தினா என்ன, அங்க கற்பூரம் கொளுத்தினா என்ன, நீ இங்க தேங்காய் உடைச்சா என்ன, அங்க தேங்காய் உடைச்சான, இங்க நீ போட்ட நாமத்தை போட்டான, இல்ல நீ அங்க பட்டைய போட்டான, எல்லாம் ஒருத்தர் தான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது தப்பு. எல்லா டிக்கெட்டும் ஒண்ணுன்னா நம்ம ஏன் பாம்பேக்கு தனியா வாங்கணும், கல்கட்டாக்கு தனியா வாங்கணும்? ரயில்வேஸ் கவர்மெண்ட், ரயில்வே ஓட்டுறதும் கவர்மெண்ட், டிக்கெட்டு காசு கொடுத்து போறதும் கவர்மெண்ட். பேசாம எல்லாத்துக்கும் ஒரே டிக்கெட் வாங்கிக்கலாமே, நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ட்ரெயின்ல ஏறிக்கின்னு நம்ம போகலாம்ல. இலக்கு என்னவோ அதற்கான வழி தனி. இலக்கு நம்மளோட போகும் நம் பாதையின் இலக்கு என்னவோ அதற்கான வழி தனித்தனியான வழி. அது போல ஆன்மீக இலக்கு எங்கவோ அதற்கான வழிமுறைகளும் தனி. பார்க்கறதுக்கு ஒண்ணா இருக்கலாம். ஓ நான் போயிட்டு இதுல அது கோயில்ல தேங்காய் உடைக்கிறேன், எந்த கோயில் எந்த சாமி, எல்லா சாமியும் ஒரே சாமி. அது தப்பான ஒரு இது. எல்லா சாமியும் ஒரே சாமி கிடையாது. ஒரே ஒரு சாமி தான், ஒரே ஒரு சாமி தான். மற்றதெல்லாம் தேவர்கள். தேவர்கள் 333 கோடி தேவர்கள். பகவான்றது வந்து கிருஷ்ணர் வந்து ஒருத்தர் தான். அது நாம புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு படிங்க. முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் செல்ல விரும்பும் உயிர்வாளிக்கு லௌகீக ஆசைகள் பெரும் தடைகளாகும். எனவே பகவானின் தூய பக்தனுக்கு ஜட இலாபங்கள் அளிக்கப்படுவதில்லை. இதன் காரணத்தால் அத்தகு ஜட இலாபங்களை விரும்பும் சிற்றறிவுடைய உயிர்வாளிகள் பரம புருஷனுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஜட உலகின் தேவர்களை வழிபட விரும்புகின்றனர். முழுமுதற் கடவுளிடம் திரும்பச் செல்லும் விரும்பும் உயிர்வாளிக்கு லௌகீக ஆசைகள் பெரும் தடைகளாகும். எனவே பகவானின் தூய பக்தனுக்கு ஜட லாபங்களை அளிக்கப்படுவதில்லை.
இதன் காரணத்தால் அத்தகு ஜட லாபங்களை விரும்பும் சிற்றறிவுடைய உயிர்வாளிகள் பரமபுருஷனுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஜட உலகின் தேவர்களை வழிபட விரும்புகின்றனர். இங்க கிருஷ்ணர் வந்து பூர்த்தி செய்ய மாட்டாரு. என்ன செய்ய மாட்டாரு? பகவானின் தூய பக்தனுக்கு ஜட லாபங்களை அளிக்கப்படுவதில்லை, கிருஷ்ணர் கொடுக்க மாட்டாரு. ஏனென்றால் ஜட ஆசைகளை பூர்த்தி செய்வதால் இந்த உலகத்தில் பந்தத்தை மேலும் மேலும் ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பு உண்டு. அதனால வந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம மோட்சம் அடையணுன்ற ஆசை மனதில் எழாது. தூய பக்தரை இங்க சொல்லுது. ஆனா முன்னாடி வந்து நம்ம கிருஷ்ணர் இதே அத்தியாயத்துல என்ன சொல்றாரு? 4 விதமான நல்லோர்கள் என்னை தேடி வருகிறார்கள். அதில் துன்புற்றோர், துயரமுற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர் மற்றும் பகவானை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆசைப்படுகின்ற ஞானிகள். இந்த 4 பேரும் மகாத்மாக்கள், உத்தமர்கள், உயர்ந்த மனிதர்கள், மகாத்மாக்கள் அப்படின்னு கிருஷ்ணர் புகழ்றாரு. வருவதோ தூய எண்ணங்களோட வருவதில்லை, தூய எண்ணங்களும் தூய பக்தியை செய்வதற்காக வருவதில்லை. இந்த ஜீவாக்கள் நல்லோர்கள், சுக்ரித்தனஸ், பலன்களை செய்து பலனை அடைக்கும், இந்த ஆன்மீக பலன்களை அனுபவிக்கும் ஜீவாக்கள் ஏதோ ஒரு பௌதிக காரணத்துடன் பக்தியை கிருஷ்ணரை வழிபட்டாலும் கடைசியில் பெரிய ஞானி ஆகிறார்கள். கடைசியில் அவங்க வந்து புரியுது, ஓ நான் வந்து ஆத்மா, நான் வந்து உடல் கிடையாது, புரிந்து அதை செயல்படுகிறார்கள். 23 மொழிபெயர் படிங்க. தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஓர் எல்லைக்கு உட்பட்டதும் ஆகும். தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்கு செல்வர். ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். இது ஒரு நல்ல வசனம். அந்தவத்து ஃபலம் தேசம் தத் பவதி அல்பமேதசம் தேவன் தேவ யஜோ யாந்தி மத் பக்த யாந்தி மாம் அபி. தேவன் தேவ யஜோ யாந்தி மத் பக்த யாந்தி மாம் அபி. என்ன கிருஷ்ணர் சொல்றாருன்னா, தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகத்துக்கு செல்வார். ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். சோ அதனாலதான் எல்லாரும் வழிபாடும் ஒண்ணு கிடையாது, புரிஞ்சுக்கணும். எல்லார் வழிபாடும் தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகத்தில் செல்வர். தேவர்களின் உலகத்தை செல்பவர்னா எங்க? சொர்க்கலோகம், தேவர்கள் லோகம், தேவர்கள் வாழக்கூடிய இந்த பௌதிக உலகம். தேவர்களும் இந்த பௌதிக உலகத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். தேவர்கள் இருப்பது A கிளாஸ் ஜெயில், நம்ம இருப்பது C கிளாஸ் ஜெயில். பக்தர்கள் ஜெயிலுக்கு வெளியே. நம்ம C கிளாஸ் ஜெயில இருந்து, ஆஹா எனக்கு கொசு கடிக்குது, எனக்கு பெட் இல்லை, எனக்கு நியூஸ் பேப்பர் இல்லை, எனக்கு தண்ணி இல்லை, ஃபில்டர் வாட்டர் இல்லை, பாத்ரூம் அட்டாச்ட் இல்லை, டைல்ஸ் இல்லை, பெட்ஷீட் இல்லை, போர்வை இல்லை, அது இல்லை, இது இல்லை, நொட்டை இல்லை, இவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம்? தேவர்களை வழிபடனால A கிளாஸ் ஜெயிலு போவோம். A கிளாஸ் ஜெயில்னா ஏசி இருக்கு, நல்லா நென்னரமும் மினரல் வாட்டர் தராங்க, சாப்பாடு சுட சுட தராங்க. ஆனாலும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கும். A கிளாஸ் ஜெயிலான C கிளாஸ் ஜெயிலான ஜெயிலு தான். ஆனா எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். உன்னத உலகம்னா டிரான்ஸ்டென்டல் வேர்ல்டு, வைகுண்ட லோகா, ஜெயிலுக்கு வெளியே விடுதலை, மோட்சத்தை அடைகின்றனர்.
தேவன் தேவ யஜோ யாந்தி மத் பக்த யாந்தி மாம் அப்பி. என்கிட்ட வந்துடுறாங்க. என்னோட பக்தர் என்ன வர்ஷிப் பண்றதுனால என்கிட்ட வந்துடுறாங்க. வேற பக்தர் வேற யாராவது புள்ளியாரு, முருகரு, கணேஷ் அந்த மாதிரி வேலை பண்ணா அங்க போயிடுவாங்க. அவ்வளவுதான். அந்தவந்த தூ ஃபலம் தேஷம் தத் பவதி அல்பமேதசம். தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஓர் எல்லைக்கு உட்பட்டதமாகும். எதனால? சோ கேள்வி என்னன்னா, ஏன் தேவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் தற்காலிகமானது? ஏன் தேவர்கள் நம்ம தேவரை போய் வழிபடுறாங்க. ஓகே ஃபைன், எனக்கு ஆசை இருக்கு, பூர்த்தி செய்யலாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவர்களின் மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஒரு எல்லைக்கு உட்பட்டதாகும். சோ தற்காலிகமானது, அதே போல எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் தேவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் தற்காலிகமானது? அவர்களும் தற்காலிகமானவர்கள் பிரபு. சூப்பர், வெரி குட். அவர்களும் தற்காலிகமானது அப்படின்னா அவர்களுக்கும் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களும் ஒரு ஜீவராசிகள், அவ்வளவுதான். ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம்னா அவங்களுக்கு 5 வருஷம் தான் அந்த பதவி. வாழ்நாள் முழுவதும் எம்எல்ஏ கிடையாது. ஒரு மக்களின் பிரதிநிதி 5 வருடம் காலமாக இந்த சமுதாயத்தை சீர் செய்வதற்காகவும் சமுதாயத்தை உதவி செய்வதற்காகவும் ஓட்டெடுத்து அரசாங்கத்துக்கு வேலை பண்ணிப்படுறாரு இல்லைங்களா? அதுதான் உண்மையா பண்ணும். அது பண்றாங்களா என்னன்னு அது கேள்வி கிடையாது. நம்மளுக்கு டெஃபினிஷன் படி போறோம். எம்எல்ஏன்னா என்ன? அவர் மக்களின் பிரதிநிதி. எத்தனை காலகட்டத்துக்கு ஆட்சி ஆள வரும்? ஆட்சி எவ்வளவு நாள்? 4 வருஷமோ 5 வருஷமோ, அது வரையும் தான். வாழ்நாள் முழுவதும் எம்எல்ஏ கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த 4 வருடம் 5 வருடத்தில் அவர் எடுத்து வரும் திட்டம், அவர் கொண்டு வரும் பாலிசி, இல்ல மக்களுக்கு உதவக்கூடிய திட்டங்கள், ப்ராஜெக்ட், இதெல்லாம் அந்த காலகட்டத்துல தான் செல்லுபடும் தவிர, இப்ப அவர் ஒரு பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொல்லிட்டு கல் வச்சுட்டு போயிடுவாரு. அவரு நான் ஒரு பிரிட்ஜ் கட்டுறேன், மக்களுக்கு இந்த பிரிட்ஜ் கட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கார்னர் ஸ்டோன் இல்லைன்னா கல்வெட்டு வைப்பாங்க. கல்வெட்டு வச்சு ஓபன் பண்ணுவாங்க. இந்த பாருங்க, இந்த முன்னாள் திரு 84வது வட்டத்தை சேர்ந்த ஐயா, இந்த மாதிரி கவர்மெண்ட் பேரு, அந்த தேதி இதெல்லாம் போட்டு, எங்கள் அண்ணன் பொன்னான பொன்மேனி மாம்பெரு திரு தெய்வத்திரு, இந்த மாதிரிலாம் எல்லாம் போடுவாங்க. போட்டு எல்லாம் போடுவாங்க. முனுசாமி எம்எல்ஏ, அவரால் தொடக்கப்பட்டது 29/2/2023 அப்படின்னு சொல்லிட்டு டேட்லாம் போட்டு எல்லாம் கல்வெட்டு வச்சிருவாங்க. பிரிட்ஜ் ஆயிடுமா? ஆகாது. கல்வெட்டு இருக்கும். பிரிட்ஜ் போடுவாங்க, பாதியில அப்படி நிறுத்திடுவாங்க. 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் முனுசாமி தோத்துட்டாரு. வேற பொன்னுசாமி வருவாரு. பொன்னுசாமி வந்துட்டு என்ன பண்ணுவாரு? இவன் பிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டான். யாரு கேட்டு ஓபன் பண்ணான்? பிரிட்ஜும் தேவையில்ல, ஒரு மண்ணாடியும் தேவையில்ல. பிரிட்ஜுக்கு பக்கத்துல வேறனா பூங்கா கட்டலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு கல்வெட்டு வைப்பாரு. பொன்னுசாமி பொன்னான பூங்கா, மலரான பூங்கா, மக்களே வாருங்கள், அலை கடல் என திறந்து வாருங்கள் மக்களே, இந்த பொன்னுசாமியினால் ஓபன் பண்ண இந்த பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கல்வெட்டு வைப்பாரு. அப்புறம் 5 வருஷம் அவர் பூங்கா வருதோ இல்லையோ, பூச்சி நிறைய வரும், ஒன்னும் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 5 வருஷத்துக்கு அப்புறம் பொன்னுசாமி போயிடுவாரு, வேற முனுசாமி வருவாரு. சோ இந்த மாதிரி வருஷம் அந்த ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வந்தாலும் அது முடிக்காம அது போயிடும். இது நம்ம கண் கூட நம்ம காலகட்டத்துல நம்ம பாக்குறோம். இதே போல இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய பகவான் அடியில் வேலை செய்கின்ற எல்லா தேவர்களுக்கும் அவர்களே நிரந்தரம் கிடையாது. பிரம்மா அப்படின்றது பேர் கிடையாது. பிரம்மான்றது ஒரு போஸ்ட், பினான்சியல் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படி சொல்றோம்ல, அதெல்லாம் ஒரு போஸ்ட். அது போல பிரம்மா அப்படின்றது ஒரு போஸ்ட். அவரோட வேலை என்ன? செகண்டரி கிரியேட்டர். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு தகுந்த உடல், கர்மாவுக்கு ஏத்தபடி ஒரு தகுந்த உடலை கொடுக்க வேண்டிய தொழில். அது இன்ஜினியர் மாதிரி ப்ளூ பிரிண்ட குத்துற இன்ஜினியர் வீடு கட்டுவார். அது போல அப்படிப்பட்ட பிரம்மா நிரந்தரம் கிடையாது.
இந்திரா நிரந்தரம் கிடையாது, வருணா நிரந்தரம் கிடையாது. ஸோ எல்லா தேவர்களும் நிரந்தரம் கிடையாது. அவங்களே நிரந்தரம் இல்லாத போது, அவங்க குடுக்குற அந்த பலனும் நிரந்தரம் கிடையாது. அதே மாரி எல்லாம்லாம் அவங்ககிட்ட குடுக்க முடியாது. வாட்டர் டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் சொல்ல முடியாது. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு நம்ம ரோட் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. ரோட் ப்ராப்ளம் கிட்ட போயிட்டு நம்ம வந்து குடிசை அந்த கட்டிடம் அது சொல்ல முடியாது. ஸோ அதுபோல ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தகுதி கர முடியும் அதான் பண்ண முடியும். ம். காசு வேணும்னா நீ வந்து போயிட்டு சரஸ்வதிய வேண்டுன்றான். உடல் நலம் வேணும்னா சூரியன போய் வேண்டுன்றான். உனக்கு ப்ராப்ளம் இல்லன்னா சனிய போய் வேண்டுன்னுவான். அப்புறம் ராகு, கேது இந்த மாரி எவ்வளோ இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துப்பாங்க. கண்ணு ப்ராப்ளமா இத வழிபாடு பண்ணு. வயிறு ப்ராப்ளமா இத வழிபாடு பண்ணு. கை ப்ராப்ளமா என்னதான் சின்ன சின்ன ப்ராப்ளம சால்வ் பண்ணாலும் ஒரேடியா மோட்சத்தை தர முடியாது. மோட்சத்த தர முடியாது. அவங்களால வந்து ஜெயில்ல இருந்து எடுக்க முடியாது. ஜெயில்ல இருந்து எடுக்க முடியாது. సో తర్కాలికமான అంతవంతు తు ఫలం తేషం தத் பவதி அல்பமேதசம் அல்பமேதசம் அல்பமேதசம்னா ஸ்மால் இன்டெலிஜென்ஸ் சிறிது அறிவு சின்ன அல்ப பையன் நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல அல்ப சரியான அல்பமா இருக்க கஞ்ச பய அல்ப மேதசம் மேதாவி அல்பமேனா கஞ்சமான ஒரு புத்தி புத்தி இருந்தும் அதை ஒழுங்கா ஹரே கிருஷ்ணா பயன்படுத்த பிரபு. தெரியாத ஒரு மனிதன் தான் அல்ப மேதசம் அல்ப அல்பாயுசு நம்ம சொல்றோம் அல்பாயுசு ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நீங்க பேசாம பொலிட்டிக்ஸ் போயிடலாம். நான் போ நல்லா பேசுறீங்க, நாம எல்லாரும் vote பண்ணுவோம். நீங்க நல்ல ஃப்ளூவெண்டா பேசுங்க. full அது stop அப்புறம் இல்லாம. ராமசாமி பொன்னுசாமி சின்ன சாமியா நானா? இல்ல அதுல வந்து ஒரு உண்மைதானம்மா இதானே நடக்குது. நம்ம ஏதோ ஆமா ரொம்ப ஆமா டீட்டெயிலாம் போக சரி. தேவையில்ல. நம்ம அதான் புரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன லெவல்ல பாக்குறோம். அதுவே வந்து பிரபஞ்சம். நம்ம வந்து தேவர்கிட்ட போனா இதான் நம்ம தேவர்கள் வந்து உண்மை என்னதான் உண்மை. தந்தாலும் இப்ப இரண்யகசிப்பு போறாரு. இரண்யகசிப்பு போயிட்டு பிரம்மா கிட்ட கேட்கிறாரு. பிரம்மா எனக்கு வந்து சாவே இல்லாத வரம் வேண்டும் அப்படின்றாரு. பிரம்மா சிரிக்கிறார். இரண்யகசிப்பு நானே செத்து போறேன். நான் எப்படி உனக்கு இல்லாம வரம் குடுக்குறது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இரண்யகசிப்பு யோசிக்கிறார். நீ அப்படி வரியா? அப்ப நீ இப்படி பண்ணு. என்ன நான் வந்து நிலத்துல சாகக்கூடாது, நேர்ல சாகக்கூடாது, ஆகாயத்துல சாகக்கூடாது, மனுஷனால சாகக்கூடாது, தண்ணியில சாகக்கூடாது, நெருப்புலால சாகக்கூடாது. இந்த மாரி ரொம்ப பெர்மிடேஷன் காம்பினேஷன் படியா கொடுக்குறாரு. அதாவது வந்து சாவு இல்லாதத வேறெல்லாம் என்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேட்கிறாரு. ஆனா அதையும் அதையும் வந்து பகவான் வந்து அத முறையடிக்கிறார். ஆனா அவர் ஆமா. போயிட்டு என்ன கேட்கிறாரு பிரம்மா கிட்ட? பிரம்மா எனக்கு வந்து சாகா வரம் வேண்டும். அப்ப பிரம்மா வந்து சொல்றாரு, தம்பி எனக்கே வந்து நானே வந்து 100 வருஷம் தான் வாழ்வேன். நான் எப்படி உனக்கு தர என்கிட்ட இல்ல அப்படின்றாங்க. சோ அது போல நம்ம போயிட்டு தேவர்கள இந்த உலகம் பிரச்சனையே வேணாம். எனக்கு மோட்சத்த குடு. எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்ப்பா. குடியடா சாமி அப்படின்னு நம்ம சொன்னா, அவங்களால தர முடியாது. மோட்சத்த தர முடியாது. முக்தியை தர முடியாது. ம். ஆத்ம ரீதியான இன்பத்தை தர முடியாது. திருப்தியை தர முடியாது. ம். அது நம்ம அவங்க தற்காலிகமான ஒரு இத சொல்லலாம். ஓகே ஒரு 6 மாசத்துக்கு உனக்கு பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறேன். 3 மாசத்துக்கு ஆனா உடனடியான ஒரு ரிலீஃப் வேணா இருக்கும். ஆனா, முழுமையாக ஒரு விடுதலை, முழுமையான ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு, முழுமையான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்றத வந்து அவங்ககிட்ட கேட்கறது வந்து நம்ம கேட்கலாம். அவங்களால குடுக்க முடியாது. அதுதான் உண்மை. இங்க கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. "அந்தவந்து தூ ஃபலம் தேஷம்" அந்த ஃபலம் அ உங்களோட பலன். அவங்க குடுக்குறாங்களே பலனு, அந்தவந்த்னா அது முடிய போது. அந்தனா எண்ட். பெரிஷபிள். அந்தவந்து ஃபலம் தேஷம் தத் பாவதி அல்பமேதசம். அல்பமேதசம். இதுதான் நம்ம கிருஷ்ணர் அடிக்கடி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 20வது வசனம்லயும் அதான் சொன்னாரு. லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்பிள். புத்தி கொஞ்சம் சின்ன சிறு புத்தி உடைய மனிதர்கள் தேவர்கிட்ட போவாங்க. இந்த மாரி சிறு புத்தி உடையவங்க அப்ப என்ன ஆகும்? அப்படியே தேவன் கிட்ட போனாலும் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? "பா எது வழிபடுனாலும் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா" அப்படின்னுவாங்கல்ல. இது கிடையாது. இங்க கிருஷ்ணர் கிளியரா சொல்றாரு. தேவன் தேவ யஜோ யாந்தி மத் பக்தா யாந்தி மாம் அபி. நீ தேவர்கள வழிபடுறியா? சரி ஓகே. அவங்க எங்க இருப்பாங்களோ அங்க தான் நீ போவ. இந்திரா வழிபடுறியா? நீ போவ. எங்க இந்திரா இருக்கோ இந்திரலோகாவுக்கு போவ. வருணானா வருணலோகா. பிரம்மனா பிரம்மலோகா. மத் பக்தா யாந்தி மாம் அபி. ஆனா என் பக்தன்
கிருஷ்ணர் சொல்றாரு, என்னோட பக்தன் இருக்கான் பத்தியா, அவன் என்கிட்ட வருவான். அவன் எங்க உன்னத உலகத்துக்கு வருவான், இங்க பௌதிக உலகத்துல கிடையாது. சோ இந்த பௌதிக உலகத்துல 14 லோகங்கள் உள்ளன. 14 லோகங்கள் உள்ளன. 7 லோகம் கீழே, அத்தல வித்தல சுத்தல பாத்தால தல இதெல்லாம் வந்து பாத்தால் லோக, அதாவது வந்து ஹெலிஷ் பிளானட்ஸ் கீழே இருக்கிறதுலாம். மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா பூர் பூர் ஸ்வாஹா, மகர்லோகா, ஜனலோகா, தபலோகா, பிரம்மலோகா, இதெல்லாம் மேல இருக்குது இல்லையா? சோ இந்த மேல இருக்கிறதுக்கு வந்து புண்ணியம் அதிகமாக செய்திருக்க வேண்டும். தேவர்கள் அங்கெல்லாம் இருக்காங்க. ஆமா. ஆனா இதுக்கு அப்பாற்பட்ட இந்த பூலோகம், இந்த 7 லோகங்களுக்கும் அப்பாற்பட்டவை, இந்த பௌதீக கிரியேஷன் அப்பாற்பட்டது. அந்த வைகுண்ட லோகத்துக்கு போகணும்னா விஷ்ணு வழிபாடு தேவை. விஷ்ணு வழிபாடு தேவை. பொருளுரை படிக்கலாம். இருபத்தி 3 பொருளுரை. படிங்க. பகவத்கீதைக்கு கருத்துரை செய்யும் சிலர் தேவர்களை வழிபடுவோரும் பரமபுருஷனை அடையலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் தேவர்களை வழிபடுவோர் பற்பல தேவர்கள் வசிக்கும் பல்வேறு கிரகங்களை அடைகின்றனர் என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சூரிய தேவனை வழிபடுபவன் சூரியனை அடைகின்றான். சந்திரனை வழிபடுபவன் சந்திரலோகத்தை அடைகின்றான். மேலும் எவரேனும் இந்திரனை போன்ற தேவரை வழிபட விரும்பினால் அந்த குறிப்பிட்ட தேவரது கிரகத்தை அடைய முடியும். எந்த தேவரை வழிபட்டாலும் சரி, அனைவரும் பரமபுருஷ பகவானை அடைகின்றனர் என்பது சரியல்ல. இக்கருத்து இங்கே மறுக்கப்படுகின்றது. தேவர்களை வழிபடுவோர் பௌதீக உலகின் பல்வேறு கிரகங்களை அடைகின்றனர். ஆனால் பரமபுருஷனின் பக்தர்கள் புருஷோத்தமரின் உன்னத லோகத்தை நேரடியாக அடைகின்றனர். ஓகே, ஒரு நிமிஷம். சோ இங்க வந்து கிளியரா கொடுக்குறாங்க, எந்த தேவர்களை வழிபடுறீர்களோ அந்த தேவ லோகத்தை அடைகிறார்கள். ஆனா தேவர்களை வழிபட்டால் பரமபுருஷன் பகவானை அடைவது தவறு. எந்த லோகத்தை நம்ம வழிபடுறோமோ அந்த லோக தேவர்களை வழிபடுவோர் பௌதிக உலகின் பல்வேறு கிரகங்களை அடைகின்றனர், லோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிரகங்களை. ஆனால் பரமபுருஷனின் பக்தர்கள் புருஷோத்தமரின் உன்னத லோகத்தை நேரடியாக அடைகின்றனர். ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. என்ன கேள்வி? கேள்வி என்ன, சரி நம்ம ஏன் வந்து பகவான் கிருஷ்ணர் இருக்க இடத்துக்கு போகணும்? அதனால என்ன லாபம்? ஏன் நம்ம வந்து உன்னத லோகம் வைகுண்ட லோகத்துக்கு போகணும்? அதனால என்ன லாபம்? எதுக்கு கிருஷ்ணர் இருக்க இடத்துக்கு போகணும்? அது ஒன் வே என்ட்ரி ஆயிரும் பிரபு. ஒன் வே என்ட்ரி சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரபு. ஆமா, மறுபடியும் அந்த பிறப்பு இறப்பு முதுமை அந்த நோய் அந்த ஜென்ம விருத்தி ராஜ்யாதி அந்த இதுல அந்த சைக்கிள் இருந்து வெளியில வர்றதுக்கு அது ஒண்ணுதான். கிருஷ்ணாட்ட போனாதான் நம்ம இந்த இதுல வெளியில வரலாம். அப்புறம் வைகுண்டம்னா வைனா வந்து விதவுட், குண்டானா மிசரிஸ், ஆங்ஸைட்டி. ஸோ விதவுட் ஆங்ஸைட்டிங்கிற ஒரே இடம் வந்து வைகுண்டா தான். ஸோ அங்க இருக்கிறதுக்கு தான் வந்து புத்திசாலித்தனம் கிருஷ்ணாட்ட இருக்கிறது. எத்கத்வா நிவர்த்தந்த தத்தாமா பரமம் மமம். ஒரு வாட்டி போனா திருப்பி வர தேவையில்ல.
திருப்பி பிறப்பு தேவையில்லை, திருப்பியும் வந்து முதுமை, பிறப்பு, இறப்பு, நோய், நொடி, முதுமை இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. எப்பவுமே வந்து திவ்யமான இட்டர்னல் நிரந்தரமான ஒரு தீர்வு, ஹரே கிருஷ்ணா நிரந்தரமான பிரபு. ஒரு ம், ஒரு சந்தேகம் பிரபு. சொல்லுங்க ப்ரோ. நீங்க வந்து வைகுண்டத்துக்கு போனா திரும்ப வரமாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, நாம எல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வைகுண்டத்துல தான் இருந்தோம், கடவுளோட அங்கம் அப்படின்னு. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் இங்க வந்தோம்? அதுக்கான காரணம் எப்படி வந்து அது டிசைர். அப்புறம் திரும்ப ஆசை. இப்ப வைகுண்டத்துக்கு போனா திரும்ப அந்த டிசைர் வரமாட்டோம். ஏன்னா வந்து ஒரு 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 மாட்டுக்கு ஒரு சூடு. ஓகே. ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அறிவு அறிவு அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வைகுண்டத்துக்கே இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பௌதிக உலகத்தின் சூடு, அதாவது ஒரு நாக்குல சுட்டுச்சுன்னா கூட ஒரு 2, 3 நாள் இருக்கும்ல. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்குன்றாங்க. ஓகே அதனால தான் வந்து பிரபு. கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, "யத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம் மம." ஒரு வாட்டி நீ வந்ததுக்கப்புறம் நீ திரும்பி மாட்ட அப்படின்றான். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்தனால தான் இந்த மாதிரி பிரச்சனை. சரிங்க பிரபு, தேங்க்ஸ் பிரபு. சில ஜீவாக்கள் வாலண்டியரா வராங்க. சில ஜீவாக்கள் வாலண்டியரா வராங்க. வாலண்டியர்னா அதாவது வந்து சக்தி ஆவேஷ் அவதார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது வந்து ஒரு எம்பவர்டு ஜீவா. நாரதமுனி உதாரணத்துக்கு. நாரதமுனிக்கு வந்து அவர் ஜீவா. பட் ஆனா வந்து அவர் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணலாம். எப்ப வேணா போலாம். நிறைய மகா அதாவது வந்து சாதுக்கள் மற்றும் குரு, செயின்ட்லி பர்சனாலிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து வாலண்டியரா வராங்க. வாலண்டியர்னா வந்து மற்ற ஜீவாக்களை கருணையுடன் காப்பாற்றுவதற்காக அவதரிக்கக்கூடிய ஜீவாக்கள். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த லார்ட். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த லார்ட்னா கடவுள் அவதரிக்கிறார், கடவுளோட பிரதிநிதியும் அவதரிக்கிறார். ஆனா கடவுளோட பிரதிநிதி கடவுள் ஆக முடியாது. அது தப்பு. அது வந்து மாயாவாதி ஆயிடும். எல்லாருமே வந்து கடவுள், என் குரு என் கடவுள் அப்படிலாம் அது தப்பு. சோ இந்த மாதிரியான ஜீவாக்கள் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. நித்திய பத்தா, நித்திய சித்தா அப்படின்றாங்க. நித்திய சித்தா ஜீவாக்கள், நித்திய பத்தா ஜீவாக்கள். நித்திய பத்தா தான் வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வராங்க. இந்த நித்திய சித்தா ஒரு உதாரணத்துக்கு வந்து நந்த மகாராஜ், யசோத மகாராணி, கிருஷ்ண லீலையில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தமும் பந்தமும் இவங்கெல்லாம் நித்தியமா வந்து கிருஷ்ணனோட லீலை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்க நித்திய சித்தா, இட்டர்னலி பர்ஃபெக்டட் சோல், நிரந்தரமாக தேர்ச்சியற்ற ஒரு ஜீவாக்கள். இந்த கட்டுண்ட ஆத்மா எப்படின்னா நித்திய பத்தா, அதாவது வந்து சில கட்டுண்ட அதுல வந்து ஆத்மாக்கள் வந்து இந்த பௌதிக உலகத்தில் வரும் பொழுது முக்குணங்களின் தாக்கத்தினால் கீழ் குணங்களை எடுத்துக்கொண்டு இந்த பௌதிக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அப்போ வந்து அந்த தூய பக்தர்கள் அவதரிக்கும் நோக்கம் என்ன? இந்த ஜீவாக்களை காப்பாற்றுவதற்காக. அவங்களின் சங்கத்தின் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த பக்தி புதுப்பிக்கிறது. தூய பக்தரின் சங்கத்தின் மூலமாக இதயத்தில் மறைந்து ஒளிந்து கொண்டிருந்த பற்பல ஜென்மங்களாக இருக்கக்கூடிய அந்த பக்தி வந்து புதுப்பிக்குது. அதுக்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது நம்ம அதை கேட்கும் பொழுது ஹியரிங் அண்ட் சாண்டிங், நம்ம வந்து அந்த பகவானின் லீலைகளை கேட்கும் பொழுது, பகவானின் நாமத்தை கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த உறவு வந்து மேம்படுகிறது. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ பக்தன் அந்த குருவை நாடும் பொழுது குருவின் மூலமாக பக்தி லதா பீஜ், பக்தி வந்து அந்த பக்தி விதையை நம் இதயத்தில் செலுத்துகிறார். அந்த பக்தி விதையின் மூலமாக அதை நாம் வளர்த்துக் கொள்கிறோம், பக்தியை வளர்த்துக் கொள்கிறோம். அவ்வளவு.
இதை வந்து நம்ம மேலும் வந்து எப்போ பார்ப்போம்னா அடுத்த அத்தியாயத்தின் பேர் என்ன, அட்டைனிங் த சுப்ரீம். அதாவது வந்து பகவானை எப்படி வந்து நம்ம வந்து அதுல வந்து நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம். ஸோ அங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த காலகட்டத்துல ஒரு ஜீவா வந்து இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது கண்டிப்பா திருப்பி வராது அப்படின்றார். இந்த காலகட்டத்துல இந்த டைம்ல வந்து ஒரு ஜீவா வந்து உயிர் விடுது, இந்த உடலை விட்டு போகும் பொழுது அது கண்டிப்பா திருப்பி வரும்ன்றார். அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பக்தனுக்கு வந்து கவலை கிடையாது. பக்தன் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இப்படி போறானா அப்படி, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி 9ஆம் அத்தியாயத்திலும் சொல்லுவாரு, யோகம் சேவம் வகாமிஹாம். உன்னால முடியலன்னா நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரியான பக்தர்களுக்காண்டி அந்த கிருஷ்ணர் உத்தரவாதம் தராரு. அதே மாதிரி அவர் வந்து இங்க தெளிவா சொல்றாரு, உன் பக்தன் வந்து என் இடத்துக்கு வந்தானா திருப்பி வரவே வேணாம். நம்ம 8வது அத்தியாயத்துல இதை பார்ப்போம். இந்த பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அந்த ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டவை, எதனால் செய்யப்பட்டவை அப்படின்றத பார்ப்போம். இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டவை, எதனால செய்யப்பட்டவை அப்படின்னும். ஏன்னா அதுல வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு. அர்ஜுனர் வந்து 8வது அத்தியாயத்துல ஒரு கேள்வி கேட்பாரு. ஒரு ஆத்மா தன் உயிரை விடும் நேரத்தில் ஒரு ஆத்மா தன் உயிரை விடும் நேரத்தில் எந்த மாதிரியான சிந்தனை தேவை, எங்க போய் அது இலக்கு, என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் அந்த ஹோல் சாப்டர். சோ அந்த சாப்டர் வரும்போது அட்டைனிங் தி சுப்ரீம், அதாவது வந்து பகவானை எப்படி நாடுவது அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். எப்படி வந்து அந்த ஆத்மா எந்த கட்டத்துக்கு போகுது, எப்படி போகுது, எப்படி ஆன்மீக உலகத்தை அது சேருது, அது ஆன்மீக உலகத்தை சேரலன்னா எப்படி வந்து திருப்பியும் இங்க அதெல்லாம் அங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா பிரபு? ஓகே பிரபு. சரி, கேள்வி என்ன? கேள்விக்கு ஆன்சர் என்ன? எதற்காக நாம் ஆன்மீக உலகத்துக்கு போக வேண்டும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ம். நம்ம பிரபு சொன்ன மாதிரி நம்ம அங்கேருந்து தான் வந்தோம், திருப்பி அங்கதான் போகணும். அப்புறம் கடல்ல இருக்க மீனை பிடிச்சு கொண்டு எங்கதான் விட்டாலும் அதுக்கு எங்கேயுமே சந்தோஷம் இருக்காது. திருப்பி கடல்ல கொண்டு விட்டாதான் அதுக்கு சந்தோஷம் இருக்கும். ஸோ நம்மளோட சொந்த தந்தையிடம் நாங்க போனா தான் நம்மளுக்கு அந்த உண்மையான ஆனந்தமும் அனுபவமும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. குட். ஸோ ஒரு இலக்குக்கு ஆசை இருந்தாதான் மனதில் அதுக்கான வழி பிறக்கும். நம்ம ஒரு ஒரு பௌதிகமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா, அப்பதான் எப்படி போகணும்னு நம்ம வந்து அதை யோசிப்போம். இல்லைன்னா யோசிக்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஆசையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஆசையே இல்லைன்னா, நம்ம எங்க எப்படி பஸ்ல போகணுமா, ட்ரெயின்ல போகணுமான்னு யாருக்குன்னா, எனக்கு போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் எதுக்கு நீ என்ன கேட்குற அப்படின்னு கேட்போம். ஸோ அது போல வந்து நம்ம வந்து பௌதீக உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் கிருஷ்ணரை பத்தி தெரியணும், கிருஷ்ணரோட லீலை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பௌதிக உலகத்தில, ஆன்மீக உலகத்தில என்ன பண்ணாரு, அவரோட லீலை என்ன, இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மீக உலகத்தின் மேல் ஒரு பற்று ஏற்படுகிறது. ஏன்னா பௌதீக உலகம் எப்படின்றது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த உலகத்துல என்ன நடக்குது, எனக்கு என்ன பிரச்சனை வருது, எப்படி நான் கஷ்டப்படுறேன், எப்படி நான் வந்து அனுபவிக்கிறேன். இந்த அனுபவம் வந்து நம்ம வாழ்க்கையின் தினம் தினம் நம்ம வந்து அதை நம்ம உணர்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து வெறுப்பு இந்த பௌதிக உலகத்தில் எப்படி வருதோ, அதுபோல ஆன்மீக உலகத்தில் ஈர்ப்பும் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் வெறுப்பு மட்டுமே நம்ம இதயத்தில் இருந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து பக்தி வந்து அது தடங்கலாக மாறும். அதேபோல் இந்த வெறுப்பு எவ்வளவுக்கு வருதோ, அத வந்து ஈர்ப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு வரணும்னா,
ஆன்மீக உலகத்தை பத்தி நம்மளுக்கு தெரியணும். கிருஷ்ணரை பத்தி தெரியணும். அப்பதான் வந்து அது ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் ஆயிடும். எவ்வளோ அளவுக்கு வெறுப்பு வருதோ, அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து மேல போகணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, "என்னை வந்து சேர்வார்கள், என்னை வந்து நாடுவார்கள்" அப்படின்றாரு. ம். இங்க வந்து சம்மரி இங்க வந்து இந்த 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 பொருளுரை வந்து கிருஷ்ணர் வந்து சம்மரி தராரு. இந்த 23வது வசனம். 23வது வசனம் வந்து நம்ம இதுவரையும் பார்த்த அந்த பொருளுரையில வந்து பிரபுபாத் வந்து சம்மரியா எழுதுறாரு. எதுக்காக நம்ம தேவர்களை வழிபடுறோம்? என்ன இலக்கை சேர்வோம்? அந்த நம்பிக்கை எப்படி வருகிறது? அந்த பலன் எப்படிப்பட்டவை? அந்த பலன் என்ன ஆகுது? இதெல்லாம் வந்து அப்படியே அந்த பொருளுரை படிக்கிறார். ஓகேங்களா? ஸோ இத நீங்க வந்து படிங்க. ஸோ 20, 21, 22, 23 கண்டிப்பா திருப்பி படிங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ மக்கள் வந்து கிருஷ்ணரை நாடுகிறார்கள், கிருஷ்ணரை சரணடைகிறார்கள், பக்தர்களா மாறுகிறார்கள். கிருஷ்ணர் இடத்துக்கு போறாரு. கிருஷ்ணர் சரணடையலன்னா, தேவர்களை நாடுகிறார்கள், தேவர்களை சரணடைகிறார்கள். அல்பமேதசம், அதுக்கப்புறம் வந்து புத்தி வந்து கம்மியா இருக்கு. அந்த மாரி நம்ம பார்த்தோம். அது தவிர்த்து மக்கள் வேற யார்கிட்ட போறாங்க? அப்படின்றத அடுத்த வசனத்துல நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனத்துல கிருஷ்ணன் என்ன சொல்லப் போறான்னா, அத தவிர்த்து மக்கள் வந்து யாரிடம் சரணடைகிறார்கள்? இது மாயாவாதி, இம்பர்சனலிஸ்ட் பத்தி பேசப் போறாரு. ஸோ அத அடுத்த வாரம் பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதோட நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்ரத்தையா வந்து இந்த பதிவை கேட்பதற்காக. ஹரே கிருஷ்ணா. Thank you very much. All glories to Prabhupada.